Now I want you to turn to Deuteronomy chapter 30. உபாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு உங்களை நான் திருப்ப விரும்புகிறேன். 19th verse. 19ஆம் வசனம். I call heaven and earth to record this day against you, உங்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். that I have set before you life and death, நான் ஜீவனையும் மரணத்தையும் blessing and cursing. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று. Therefore choose life, எனவே நீ ஜீவனை தெரிந்து கொள், that both you and your seed may live. நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு. The word of God says, தேவனுடைய வசனம் சொல்கிறது, all they that hate me love death. என்னை வெறுக்கிற அனைவரும் மரணத்தை நேசிக்கிறார்கள். You know, my dear friends, we must not imagine that it is a light matter that the Savior of heaven and earth, the maker of heaven and earth, came into this world seeking a wretch like me. வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அப்பேற்பட்ட இரட்சகரானவர் என்னை போன்ற நிர்பந்தமான ஒரு பாவியை தேடி இங்கு வந்தார் என்ற காரியத்தை நாம் அற்பமா ஏளனமா எண்ணக்கூடாது. We have made religion a big tamash நாம் இந்த in this country. இந்த தேசத்திலே பக்தியை மத காரியங்களை பெரிய தமாஷாக ஆக்கி போட்டு விட்டோம். We have divorced religion from righteousness. பக்தி மார்க்கத்துக்கும் நீதி பக்தி மார்க்கத்திலிருந்து நீதியை நாம் உதறி வெளியே தள்ளியவர்களாக இருக்கிறோம். Now then you may ask, why bhakti? எனவே நீங்கள் கேட்கலாம், பிறகு எதற்கு தான் பக்தி ஐயா என்று. Is it not that instead of hating your neighbor, you should love your neighbor? உன்னுடைய அயலானை வெறுப்பதற்கு பதிலாக நீ அவனில் அன்பு கூறும்படியாக உன்னுடைய பக்தி இல்லையா? Now what have we seen in history? சரித்திரத்திலே நாம் என்னத்தை கண்டு வந்திருக்கிறோம்? What is the percentage of the country's population that has been oppressed and downtrodden through the centuries? எத்தனையோ நூற்றாண்டு காலமாக இந்த தேசத்திலே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கீழான மக்கள் என்று வைக்கப்பட்ட மக்கள் எத்தனை சதவீதமாக இருக்கிறார்கள்? Approximately 1/5 of the population. எடுத்துட்டு நாம் சொல்ல போனால் ஜனத்தொகையில் 1/5 பகுதி அவிதமாக இருக்கிறார்கள். Now poverty, does bring its disabilities. வறுமையானது அதோடு இந்த பலவீனங்களை குறைகளை எல்லாம் கொண்டு வருகிறது. Now in the home where I was brought up, நான் வளர்ந்து வந்த அந்த குடும்பத்திலே, although my grandfather's family had enormous wealth, என்னுடைய தாத்தாவினுடைய குடும்பமானது ஏராளமான சொத்தை கொண்டவர்களாக இருந்தாலும், being a Hindu bhakta, ஒரு இந்து பக்தனாக என் தாத்தா இருந்தார். as he sought salvation and peace, அப்பொழுது ரட்சிப்பையும் ஆத்ம ரட்சிப்பையும் சமாதானத்தை அவர் தேடிய பொழுது, after studying Sanskrit and the Vedas, சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் அவர் கற்று தேர்ந்த பிறகு, as he was seeking, அவர் தேடிக்கொண்டிருந்த வேளையிலே the Lord Jesus met him. ஆண்டவராகிய இயேசு அவரை சந்தித்தார். His heart was so full, அவருடைய இருதயம் முழுவதும் நிரம்பி இருந்தது. he gave up everything to follow Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டார். You know, you won't throw away gold and throw away hundreds of acres. தங்கத்தையும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் அப்படியே நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள். That's what my grandfather did. ஆனால் என்னுடைய தாத்தா அதைத்தான் செய்தார். He said,
I have found peace. நான் சமாதானத்தை கண்டுகொண்டேன் என்று சொன்னார். I have found an abundant life, a new life. ஒரு புதிய ஜீவியத்தை, பரிபூர்ண ஜீவனை கண்டுகொண்டேன் என்றார். And no regrets about becoming a poor man. ஒரு ஏழையாக மாறியது குறித்து அவர் பின்பு வருத்தப்பட்டதே இல்லை. Never did he look back. அவர் ஒரு பொழுதும் பின் திரும்பி பார்த்ததே இல்லை. And then came my father. அதன் பிறகு என்னுடைய அப்பாவுடைய நாட்கள் வந்தது. One day, ஒரு நாள், as he was alone in a maidan, ஒரு மைதானத்திலே தனித்து அவர் இருந்த பொழுது, he heard the voice of God. தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்டார். Son, மகனே, your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. All right, my dear friends. சரி நல்ல நண்பர்களே, naturally I watched my father's life very closely. என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையை மிக நெருக்கமாக நான் கவனித்து வந்தேன். But ஆனால் he lived a flawless life. குறையற்ற குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். He told me, என்னிடத்தில் அவர் சொன்னார், son, மகனே, when your sins are not forgiven, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, when you are not living that new life, இந்த புதிய வாழ்க்கையை ஜீவனை நீ வாழாமல் இருக்கும் பொழுது, how can I teach others? நான் மற்றவர்களுக்கு எப்படி போதிக்க முடியும்? So he fasted and prayed எனவே அவர் உபவாசித்து ஜெபித்தார். and said to me, என்னிடத்தில் இவ்விதமாய் சொன்னார், God will speak to you. தேவன் உன்னிடம் பேசுவார் என்றார். Now listen, my dear friends. அன்பார்களே கவனியுங்கள். I have lived most of my life in this country. இந்த தேசத்திலே இந்த வாழ்க்கையிலே அதிக நாட்கள் இங்கே வாழ்ந்து வந்தவன். And I have labored in many other countries. பல்வேறு தேசங்களிலும் சென்று நான் ஊழியங்களையும் செய்து வந்திருக்கிறேன். But nowhere did I hear of a father saying to a son, God will speak to you. ஆனால் தேவன் உன்னோடு பேசுவார் என்று ஒரு மகனிடத்திலே தகப்பன் சொன்ன காரியத்தை வேறு எங்கும் நான் கேட்டதே இல்லை. That evening I could not go to my cricket club. அந்த மாலையிலே நான் என்னுடைய கிரிக்கெட் விளையாட்டிற்கு செல்ல முடியவில்லை. All my sins began to come before me. என்னுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக வர ஆரம்பித்தன. And the love of the cross, சிலுவையின் அன்பு, the prayashchit bali of Jesus, இயேசுவினுடைய பிராயச்சித்த பலி, it was brought into focus before me. எனக்கு முன்பாக அது தெளிவாக காணப்பட்டது. I was a hypocrite. நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருந்தேன். Even the servant girls in my house were not safe. என் வீட்டிலே வேலை பார்த்த பெண்கள் கூட அங்கே அவர்கள் பத்திரமாக இல்லை. I was only a boy of 15 years. நானோ வெறும் 15 வயது பையனாக மட்டுமே இருந்தேன். But my heart loved sin. ஆனால் என் இருதயமோ பாவத்தை நேசித்தது. But ஆனால் what is this love that sought me? என்னை தேடி வந்த அன்பு இந்த என்ன? The love of Jesus இயேசுவினுடைய அன்பு transformed me completely. என்னை முற்றிலுமாக என் வாழ்க்கையை மாற்றிட்டு, So that instead of focusing on myself, எனவே என்னையே நான் பார்த்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக I began to seek my neighbors' well-being. என்னுடைய அயலார்கள் அவர்களுடைய நன்மையை நான் தேட ஆரம்பித்தேன். How many students I came across? எத்தனை மாணவர்களை நான் சந்தித்தேன். As a student, ஒரு மாணவனாக nobody paid me any money. யாரும் எனக்கு பணம் செலுத்தவில்லை, கொடுக்கவில்லை. In my life, whole life, என் வாழ்க்கை முழுவதுமே I have never stretched out my hands to anybody. யாரிடத்திலும் நான் பணம் கேட்டு கரங்களை நீட்டியதே இல்லை. No employer ever gave me a paycheck. எந்த ஒரு வேலை கொடுக்கிற ஆளும் எனக்கு சம்பளம் கொடுத்தது இல்லை. So, எனவே this had nothing to do with money. எனவே இதற்கும் பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. I found that there were young people like me என்னை போன்ற at college கல்லூரியிலே என்னை போன்ற வாழ்வுகள் இருப்பதை நான் கண்டேன். pondering suicide, தற்கொலை செய்து கொள்ளும்படியாக யோசித்துக் கொண்டிருந்தவர்கள், exhausting all means by which to acquire joy. சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து விரக்தி அடைந்திருந்தார்கள். People who stood waiting for the electric train
in Madras. சென்னையிலே மின்சார ரயில் எப்பொழுது வரும் தற்கொலை செய்யலாம் என்று காத்து கொண்டிருந்த அவர்கள் And you know what that Hindu boy told me? அந்த இந்து பையன் எனக்கு என்ன சொன்னான் தெரியுமா? When I was standing waiting for the next train to end my life, தற்கொலை செய்து கொள்ளும்படியாக அடுத்த ட்ரெயின் எப்பொழுது வரும் என்று நான் காத்து கொண்டிருந்த பொழுது the Lord Jesus met me. ஆண்டவராகிய இயேசு என்னை சந்தித்தார். And his life was transformed. அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிற்று. Another young man said to me, இன்னொரு வாலிபன் இடத்திலே சொன்னான், he was doing bachelor or to be a physical instructor in one of the colleges. கல்லூரியிலே இந்த விளையாட்டு துறையிலே அந்த பட்டத்தை பெறப்போகிறவனாக அவன் படித்துக் கொண்டிருந்தான். He hated the truth. சத்தியத்தை வெறுக்கிறவனாக அவர் இருந்தார். And he tore the New Testament. புதிய ஏற்பாட்டை கிழித்து எறிந்த நபராய் இருந்தார். But ஆனால் the Lord Jesus spoke to that young man. ஆண்டவராகிய இயேசு அந்த வாலிபனிடத்திலே பேசினார். Now let me tell you very plainly. நான் தெளிவாக இதை உங்களுக்கு நான் சொல்லட்டும். I am not a descendant of a monkey. நான் ஒரு குரங்கிலிருந்து வளர்ந்து வந்தவன் அல்ல. The Bible says பைபிள் சொல்கிறது that God made man in his own image. தேவன் தம்முடைய சொந்த சாயலிலே மனிதனை சிருஷ்டித்தார். What a wonderful thing that is. அது என்ன அற்புதமான ஒரு காரியம். Our mind, our faculties. நம்முடைய மனது நாம் சிந்திக்கக்கூடிய மற்ற எல்லா சக்திகள். When our mind is given to God, நம்முடைய மனது தேவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது how much that is constructive should come out of our mind. அந்த நம்முடைய மனதிலிருந்து ஆக்கப்பூர்வமான எத்தனை காரியங்கள் வெளிவர வேண்டும். But let us see how we are today. ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். When I was a young fellow, வாலிபனாக நான் இருந்த பொழுது I hated to go out into any of the northern roads வடக்கு அந்த ரோடுகளுக்குள்ளாக as a driver. நான் ஒரு கார் ஓட்டுகிறவனாக அந்த வடக்கு புறம் செல்லக்கூடிய அந்த ரோடுகளில் செல்ல நான் வெறுத்தேன். Oh, the potholes and the lack of discipline. அங்கே ரோட்டிலே குழிகளும் எந்த ஒரு ஓடுகிறவர்கள் ஒழுங்கற்றவர்களாக இருப்பார்கள். Madras roads were supposed to be dustless. சென்னை ரோடுகளோ எந்த ஒரு மாசு மண்ணற்றதாக தூசி இல்லாமல் இருக்கு. And once I was on a Madras highway, சென்னை I could drive as fast as I liked. சென்னை நெடுஞ்சாலை வந்துவிட்டாலே என்னால் முடிந்த அளவு வேகமாக ஓட்ட முடிகிறவனா இருந்தேன். But what do I see today? ஆனால் இன்றைக்கு நான் என்னத்தை பார்க்கிறேன்? Total indiscipline. முற்றிலும் ஒழுங்கற்ற ஒரு தன்மை. As soon as I enter Madras state, தமிழ்நாட்டுக்குள்ளாக உள்ளே வந்த உடனடியாகவே the fast lane is occupied by sand lorries. வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களில் செல்லக்கூடிய அந்த தடமானது மண் லாரிகள் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. You see, my dear friends, அன்பானவர்களே, sometimes I am driven to the airport in Europe ஐரோப்பாவிலே விமான நிலையத்திற்கு என்னை காரோட்டி செல்கிறார்கள். at 180 kilometers. 180 கிலோமீட்டர் வேகத்திலே கார் ஓட்டி என்னை அழைத்து செல்கிறார்கள். Because I am always short of time. ஏனென்றால் எப்பொழுதுமே என்னுடைய நேரம் குறுகியதா இருக்கிறது. I finish my meeting, I want to catch my flight. என் கூட்டத்தை முடித்தவுடனே என்னுடைய விமானத்தை பிடிக்கும்படியாக நான் செல்கிறேன். And so எனவே my drivers are able to drive me at 160, 180 and above. எனக்கு கார் ஓட்டுகிறவர்கள் 160 180 அதற்கு மேலே வேகத்திலே அவர்கள் ஓட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Because there is some discipline. ஏனென்றால் அங்கு ஒழுக்கம் இருக்கிறது. The fast lane is not occupied. அங்கு வேகமாக செல்லக்கூடிய வாகனத்துக்குரிய அந்த தடம் அங்கு வேறு எந்த வாகனமும் இருக்காது. How do you account for so much education in this state? இந்த மாநிலத்திலே இவ்வளவு கல்வி தேர்ந்திருக்கிறது, இது என்னதான் காட்டுகிறது? And no discipline. அப்படி இருந்தும் கூட ஒழுங்கு ஏதும் இல்லை. I am surprised. ஆச்சரியம் அடைந்திருக்கிறேன். As soon as I get out of Madras state, தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்ற உடனடியாகவே I see the fast lane free. அங்கே அந்த பகுதியிலே அந்த வேகமாக செல்லக்கூடிய தடம் தனியாக இருப்பதை பார்க்கிறேன். This is just
an example. இது வெறும் உதாரணம் தான். Having lived most of my life in Tamil Nadu, தமிழ்நாட்டிலேயே என்னுடைய வாழ்க்கையில அதிக பகுதியை நான் செலவழித்தவனாக இருக்கிறேன். I see what this fatalistic mind is doing. இந்த விதியை நம்பக்கூடிய மனது என்ன செய்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். No advance, எந்த முன்னேற்றமும் இல்லை, no purity. எந்த பரிசுத்தமும் இல்லை. HIV came along in the last 20 years, கடந்த 20 ஆண்டுகளாக இந்த எய்ட்ஸ் வியாதி வந்து விட்டது. and now so many people getting AIDS, இன்னைக்கு अनेक மக்கள் இந்த எய்ட்ஸ் வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். and the doctors டாக்டர்கள் in great danger. பெரிய ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். I know a surgeon, a very young surgeon. எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வாலிப டாக்டர் தெரியும். He got AIDS from a cut அவனுடைய while கையிலே he was attending to an AIDS patient. ஒரு எய்ட்ஸ் நோயாளிக்கு சிகிச்சை கொடுத்த பொழுது அவருடைய கரத்திலே ஒரு வெட்டு வந்ததினாலே அந்த வியாதி வரை தொட்டுக்கொண்டது. And we had to pray for his life. அவருடைய வாழ்க்கை ஜீவன் தப்பும்படியாக அவருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியதாயிற்று. And the World Health Organization and others, இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் மற்றவர்களும் you know what they say? என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? They know this young man and his case. இந்த வாலிபனையும் அவருடைய கதையும் அவர்களுக்கு தெரியும். You are a miracle. நீ ஒரு அற்புதத்தின் காரியமா இருக்கிறாய். You see, if you have God, நீ தேவனை கொண்டிருப்பாய் என்றால் you will have miracles. நீ அற்புதங்களை கொண்டிருப்பாய். You will have something which is supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நீ கொண்டவனாய் இருப்பாய். You need a new heart. உனக்கு ஒரு புதிய இருதயம் தேவை. You need God to do something supernatural in your life. உன் வாழ்க்கையிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உனக்கு செய்ய வேண்டும். All these years, இத்தனை ஆண்டுகளாக we have used meditations, yoga, தியானம், and all kinds of things. தியானம் செய்வது, யோகா பின்பற்றுவது, எல்லா இந்த காரியங்களும் செய்து வந்திருக்கிறோம். Now let me ask all the young fellows here, எங்களை எல்லா வாலிபர்களையும் நான் இதை கேட்கட்டும். how much purity is there in Chidambaram? சிதம்பரத்திலே எவ்வளவு பரிசுத்தம் காணப்படுகிறது? How much adultery is there in this area? இந்த பகுதியிலே எவ்வளவு விபச்சாரம் காணப்படுகிறது? Young men have told us. வாலிப மக்கள் எங்களை சொல்லி இருக்கிறார்கள். Students have told us மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். how they became addicted to adultery விபச்சாரத்திற்கு in this town. இந்த பட்டணத்தில் தானே விபச்சாரத்திற்கு எவ்விதமாய் அடிமையாய் போனார்கள் என்று சொன்னார்கள். My dear people, அன்பான மக்களே, what will save you and me உன்னையும் from this innate nature which makes us plunge into uncleanness? அசுத்தத்துக்குள்ளாக நீ அப்படியே தாவும்படியாக உன்னை முந்தி செல்கிற அசுத்தமான இந்த சுபாவத்திலிருந்து உன்னை விடுவிக்க, என்னை விடுவிக்க யார் கூடு? Will Bollywood save you? பாலிவுட் சினிமா உன்னை ரட்சிக்குமா? Or will Hollywood save you? இல்ல இந்தியாவின் இந்த ஹாலிவுட் சினிமா ரட்சிக்குமா? Will Oxford save you? இல்ல ஆக்ஸ்போர்ட் உன்னை ரட்சிக்குமா? Or Annamalai University save you? இல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் உன்னை ரட்சிக்குமா? No, my dear friend. இல்லை நண்பனே, God says, தேவன் சொல்கிறார், choose you. தெரிந்துகொள். Do you want blessing உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? or curse? இல்லை சாபமா? Do you want life உனக்கு ஜீவன் வேண்டுமா? or death? இல்லை மரணம் வேண்டுமா? Choose life. நீ ஜீவனை தெரிந்துகொள். You know what the Lord Jesus said? ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும். The thief cometh திருடன் only to steal, to kill and to destroy. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். Do you know that you have been burglarized? நீங்கள் கொள்ளையிடப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? Do you know that some of your best years have been wasted? உங்களுடைய மிக சிறந்த வருடங்கள் சில வீணாய் போனது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? The thief cometh only to steal, to kill and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். But I am come
that they might have life, அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், and that they might have it abundantly, more abundantly. அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்றார். My dear friends, அன்பானவர்களே, sometimes I have to pray for paralyzed people. பக்கவாதத்தினால் பீடிக்கப்பட்ட சில நோயாளிகளுக்காக சில வேளை நான் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. Many fathers have brought to me polio-stricken children who could not use their legs. அநேக தகப்பன்மார்கள் தங்கள் போலியோ வியாதியினால் பீடிக்கப்பட்டு கால் உபயோகப்படுத்த முடியாத பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். And I have seen those same children அதே பிள்ளைகள் becoming completely free, முழுவதுமாக so that they walk normally. Their feet are normal today. அவர்கள் சகஜமாக நடக்கவும் அவருடைய கால்கள் சகஜமாக ஆவதும் அவிதமாக விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். The Lord Jesus touched them. I can't do that. நான் இதை அவர்களை குணமாக்க முடியாது. ஆண்டவர் இயேசு அவர்களை தொட்டு குணமாக்கினார். My dear friend, அன்பான நண்பர்களே, I am not interested in your money or in the money of my children. உங்கள் பணத்திலேயோ இல்லை என்னுடைய பிள்ளைகளுடைய பணத்திலோ எனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. But I am interested in your eternal soul. ஆனால் உங்களுடைய நித்திய ஆத்துமாவை குறித்து அக்கறை கொண்டவனாய் இருக்கிறேன். If you do not choose the one who died for you உங்களுக்காக மரித்த அவரை நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் and rose again for you, உங்களுக்காக உயிர் தெழுந்தவரை தெரிந்து கொள்ளாவிட்டால், and if you will not live as his disciple, அவருடைய சீஷராக நீங்கள் வாழாமல் இருப்பீர்கள் என்றால், after living nearly 80 years கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு, and after seeing our villages and big cities, நம்முடைய கிராமங்கள் பெரிய பட்டணங்களை எல்லாம் எவ்வளோ கண்ட பிறகு, let me tell you, இதை நான் உங்களுக்கு சொல்லட்டும், I see no hope for this country. இந்த தேசத்திற்கு எந்த நம்பிக்கையும் என்னால் காண முடியவில்லை. If we hate the light, நாம் வெளிச்சத்தை வெறுப்போம் என்றால், if we hate Jesus இயேசுவை வெறுப்போம் என்றால், and call him all kinds of names, எல்லா பெயர்களையும் இட்டு அவரை அழைப்போம் என்றால், my friend, என் நண்பர்களே, your soul will be lost. உன்னுடைய ஆத்துமா இழக்கப்பட்டு போய்விடும். Your opportunity to be a blessing to India India will be lost. இந்தியாவிற்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்படியான தருணம் அங்கு போய்விடும். But ஆனால் God wants to bless you. தேவனோ உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Will you choose the Savior? நீ அந்த இரட்சகரை தெரிந்து கொள்ள மாட்டாயா? And won't you say to him, அவரிடத்தில் இவ்விதமாய் சொல்ல I மாட்டாயா? can't understand your love. உம்முடைய அன்பை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Who would die for a wretch like me? என்னை போன்ற நிர்பந்தமான பாவிக்காக யார் மரிப்பார்? You died for me. ஆனால் நீர் எனக்காக மரித்தீரே. And you rose again from the dead. எனக்காக மரித்தோரிலிருந்து எழுந்தீர். I want your salvation. உம்முடைய ஆத்தும ரட்சிப்பு எனக்கு வேண்டும். I want you to give me a new heart. ஒரு புதிய இருதயத்தை நீர் எனக்கு தர விரும்புகிறேன். And any sin on my hands, என் கரங்களில் இருக்கக்கூடிய எந்த பாவமானாலும் சரி, I will return stolen things. திருடிய பொருட்களை நான் திருப்பி கொடுப்பேன். I want clean hands, எனக்கு சுத்த கரங்கள் வேண்டும். so that I can lift up holy hands. எனவே பரிசுத்தமான கரங்களை உயர்த்த தக்கவனாய் இருக்கும்படி I want your blessing on my family. என் குடும்பத்தின் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும். God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us bow our heads in prayer. நாம் தலை குனிந்து ஜெபம் பண்ணுவோம். Tell God with all your heart, உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனிடத்திலே சொல்லுங்கள். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, how can I choose some inanimate thing? உயிரற்ற ஒரு பொருளை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? If somebody gives me 20 kilos of gold, shall I choose gold? 20 கிலோ தங்கத்தை ஒருவர் கொடுத்து விட்டால் நான் என்ன தங்கத்தை தெரிந்து கொள்ள முடியுமா? Will gold give purity to my son and daughter? தங்கம் என் மகனுக்கு பரிசுத்தத்தை தருமா? Will gold give holiness of life and faithfulness to my husband?
என்னுடைய புருஷனுக்கு உண்மையா இருக்கும்படியாக பரிசுத்தமான வாழ்க்கையை தங்கம் பெற்று தருமா? Will it save my husband from his drunkenness? அவனுடைய குடி பழக்கத்திலிருந்து என்னுடைய புருஷனை அது காப்பாற்றுமா? Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, I choose you. உம்மையே நான் தெரிந்து கொள்கிறேன். I don't want the devil to steal my life. என் வாழ்க்கையை பிசாசு திருடி போட நான் விரும்பவில்லை. I don't want to drown in sorrows and tears. துக்கத்திலே கண்ணீரிலே மூழ்கி நான் போக விரும்பவில்லை. I don't want to sully my soul with my uncleanness. என்னுடைய அசுத்தத்தினாலே என்னுடைய ஆத்துமாவை கரைப்படுத்த நான் விரும்பவில்லை. Wash me from my sin. என் பாவங்கள் நீங்க என்னை கழுவு. Give me your peace. உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரு. Make me a blessing to this nation இந்த தேசத்திற்கு என்னை ஒரு ஆசீர்வாதமாக ஆக்கு. and to my own family என் சொந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக்கு. and to the colleges and offices of India. இந்தியாவின் கல்லூரிகள் அலுவலகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்யும். Make me a new person. என்னை ஒரு புதிய நபராக மாற்று. Give me a new heart. ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாரு. God is listening to your prayer. உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். Oh loving Father, அன்புள்ள பிதாவே, put your hand upon everybody here. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வையும். Your hands are blessing hands. உம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும் கரங்கள். Your hands will bring new life into them. உம்முடைய கரங்கள் அவர்களுக்காக புதிய ஜீவனை கொண்டு Your வரும். hands will bring holiness into them. உம்முடைய கரங்கள் பரிசுத்தத்தை அவர்களுக்கு தரும். Let your hands come upon these dear people. உம்முடைய கரங்கள் தானே இந்த அன்பான மக்கள் மேலே வந்து இறங்கட்டும். Those hands that were pierced with nails. ஆணிகளினால் கடாவப்பட்ட அந்த கரங்கள். Those hands which bled that sinless blood. பாவமற்ற அந்த இரத்தத்தை சிந்திய இந்த கரங்கள். Put those loving hands அந்த அன்பான கரங்களை வையும். on these dear people. இந்த அன்பான மக்களின் மேலே வையும். Hear our prayer. எங்கள் ஜெபத்தை கேளு. In Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே. Amen.